ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 9/10/2025 வியாழக்கிழமை, இரவு சமயம் 9:56 அளவில் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து வந்த சுக்கிரன், அதாவது சிம்மத்தில் இருந்து வந்த சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதமாகிய கன்னி ராசியிலே பிரவேசம் ஆகின்றார். 11/10/2025 உத்திரம் 3இல் பிரவேசம் ஆகின்றார். 15/10/2025 உத்திரம் 4இல், 18/10/2025 ஹஸ்தம் 1இல், 20/10/2025 ஹஸ்தம் 2இல், 23/10/2025 ஹஸ்தம் 3இல், 26/10/2025 ஹஸ்தம் 4இல், 29/10/2025 சித்திரை 1இல், 31/10/2025 சித்திரை 2இல், நிறைவாக 3/11/2025 அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதமாகிய துலாம் ராசியிலே பிரவேசம் அடைகின்றார். இந்த பெயர்ச்சி என்பது கன்னியில் சுக்கிரன் உள்ள என்ட்ரி ஆகிறார். கன்னி ராசிக்குள்ள, இந்த கன்னி ராசிக்குள்ள என்ட்ரி ஆகின்ற இந்த சுக்கிரன் நீசம் அடைந்து காணப்படுவார். அதாவது இவருக்கு உச்ச வீடு மீனம், அதுக்கு எதிர் வீடாகிய கன்னி நீச வீடாக இருக்கின்றார். புதன் நட்பு வீடாக இருந்த போதிலும் கூட, இந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் வல்லிய நட்பு, அப்படி இருந்தும் கூட புதனுடைய வீட்டில் அவர் நீசம் அடைகின்றார். அது ஏற்கனவே கன்னி என்ற காரணத்தினால, ஏற்கனவே கன்னி அப்படின்னு சொன்னாலே ஒரு கிக்கு இருக்கத்தான் செய்யும், அது ஒரு போதை அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக ஒரு கன்னிப்பெண் அப்படின்னு சொன்னால் ஒரு காம இச்சை உண்டாகத்தான் செய்யும். அப்படிப்பட்ட இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு காமத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரனானவர் அங்கே போய் ஒரு நட்பு ஒரு வேறு விதமான நிலையில் இருந்தார்னு சொன்னால் மக்களுடைய காம சுகத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அந்த காரணத்தினால கன்னி ராசியில் போய் அவர் நீசம் அடைந்து விடுகின்றார். அந்த நீசம் அடைந்த கிரகம் நீசம் முடிந்த பின் அடுத்த வீட்டுக்கு செல்லும் பொழுது மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பாந்துவம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும் இருக்கிறது. என்னன்னா, எல்லா கிரகங்களும் நீச நிலையை விலகிய பின் ஒரு நட்பு, சமமோ பகையோ இப்படித்தான் போவாங்க. சுக்கிரனுக்கு மட்டும் நீசத்திலிருந்து விடுபட்ட உடனே துலாமாகிய ராசி அவர் சொந்த ராசியாகவும் அவர் காட்சி மூலத்திரிகோண ராசியாகவும் அது விளங்குகின்றது. ஆக இந்த இடத்தில் எந்த அளவுக்கு அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திவிட்டு மீண்டும் பொங்கி எழுவதாக அது அர்த்தம். அந்த மாதிரி கணக்கு. இதிலும் போக வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பெண்களை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக இளம் பெண்களை பொறுத்த மட்டில் ஒரு பலகீனம் என்பது ஏற்படும். அது ஆன்ம பலகீனம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆன்ம பலகீனம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை கன்னியில் சுக்கிரன் இருக்கும் பொழுது பலகீனம் அடைவார்கள். இதுக்கு இடையில் சந்திரனுடைய கணக்கை வச்சு பார்க்குறச்சே இது அவ்வப்போது நீச்ச பங்க ராஜயுகத்தையும் அவர் பெறுவார். இந்த இப்படி அடைகின்ற நிலை ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு, அதாவது ரிஷபம் என்பது உங்களுடைய ராசி நாயகன் சுக்கிரன். அவர் ரிஷபம்னு சொன்னாலே ஒரு கிக்கு இருக்கத்தான் செய்யும் ரிஷபம் அப்படிங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரிஷபத்துக்கு ஒரு சொக்குதல் தன்மை, ஒரு வசீகர தன்மை உங்கள் ராசிக்கு ஏற்கனவே உண்டு. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் அத்தனை பேரையும் மற்றவர்கள் பார்க்கும்போது உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாருக்குமே உண்டாகும். அது கிட்டத்தட்ட அது காந்த சக்தியாக இருக்கும். இந்த வயது ஒத்த உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க உங்களை பார்க்கும் பொழுது அந்த காந்தம் இழுக்கிறது போல அவங்க உணர்வாங்க உங்களை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு ஒரு வசீகர சக்தி உங்கள்கிட்ட இயல்பாக உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, இதே சுக்கிரனுடைய வீடு துலாத்துக்கும் இருக்கும் பொழுது அந்த ஒரு முறை கொஞ்சம் மாறுதல் அடையும். அவ்வப்போது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ரிஷபம் என்பது அப்படி அல்ல, ஸ்திர வீடு. ஆகையினால உங்களை எந்த நிலையில் எப்போ பார்த்தாலும் கூட அந்த வசீகர சக்தி உங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு குண இயல்பு உங்கள்கிட்ட உண்டு. இந்த குண இயல்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறவியே அப்படித்தான். இந்த காமத்தை நல்லா முழுமையாக அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவர்கள் தான் ரிஷப ராசிக்காரங்க, ரிஷப லக்கணத்துக்காரங்க.
அதாவது அதில் ஒரு சுகத்தை அடைந்தால் அதில் வந்து 100க்கு 100 பங்கு முங்கி எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு உண்டு. முங்கி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கடலுடைய ஆழத்தை போய் தரையை போய் தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு பாந்து, அந்த மாதிரி ஒரு வலிமை அந்த காமத்தில் உங்களுக்கு வந்து எதேச்சையாக இயற்கையாகவே அது உங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை உடைய ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் சொன்னாலே காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த காமத்தில் வந்து அதிக அளவு எந்த அளவுக்கு சுகத்தை பெற முடியும் அந்த அளவுக்கு ஆழமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே அவர் உங்களுக்கு ராசி நாயகனாகவும் விளங்குகின்றார். 1க்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகவும் விளங்குகின்றார். 6ஆம் வீடு என்பது உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படிங்கிறது போல. அது எப்படி எங்களுக்கு நாங்களே எதிரி ஆக முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இரத்த கலப்பு உடையவர்கள் உங்களுக்கு வந்து பங்காளி முறை வரும். இதில் அங்காளி என்பது வந்து வராது. அங்காளி என்றால் மாமி மச்சா முறைகளில் வருது. அவங்களுக்கும் உங்களுக்கும் இதில் சம்பந்தம் கிடையாது. உங்களுடைய பங்காளி வர்க்கம், அதாவது ஒன்றுவிட்ட தோப்பனார் சம்பந்தப்பட்டவங்க, இளையவர்கள், மூத்தவர்கள், இந்த மாதிரியான இரத்த கலப்பு உடையவர்கள், இவர்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே எவ்வளவுதான் உறுத்தாக உண்மையாக பழகினாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து வெளிப்பறிக்க முயற்சிக்க செய்யத்தான் செய்வாங்க. அது வந்து இயற்கை பிறவி. எப்படி உங்களுக்கு காமசுகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அதே போல தான் உங்களுடைய பங்காளிகள் உங்களை வந்து எப்பயுமே புறந்தள்ளி விடுறதுக்கும் குழி தோண்டி அந்த வேலைகளை செய்கிறதுக்கும் கட்டாயமாக இருக்கத்தான் செய்வாங்க. எவ்வளவு உறுத்தா பழகுனாலும் ஒரு கட்டத்தில் வந்து அது முட்டி போதும். இதுதான் பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக இந்த 2 பேருக்கும் 2 இடத்திற்கும் 2 ஆதிபத்தியத்திற்கும் ஒரே கிரகம் அதிபதியாகி அவர் வந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலும் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலும் சென்று அமர்வது வந்து உங்களை பொறுத்த மட்டில் எந்த இடம் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே காமத்தை அனுபவிப்பது வந்து அங்காளி அப்படிங்கிற தன்மையில் உள்ளவர்கள்ட்ட தான் அனுபவிக்க முடியும். பங்காளிகிட்ட வந்து அனுபவிக்க முடியாது. பங்காளி பிள்ளை வந்து உங்களுக்கும் பிள்ளையாக தம்பியாக அப்படி வரும். இப்போ தம்பியாக வரும், அப்படி வச்சு தங்கையாக வரும். அதே போல் அங்காளி என்பது வந்து உங்களுக்கு மாமன் மச்சான் முறை வரக்கூடியது. அந்த இடத்திற்கு வரும் பொழுது அவர் வந்து எதிரி கிரகம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதாவது 7ஆம் இடத்துக்குரிய கிரகம், 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் எந்த லக்னமானாலும் அவர் வந்து எதிரி கிரகம்னு தான் கணக்கில் எடுக்கணும். அது வந்து நம்ம யோகாதிபதி கிரகம்னு எடுக்க முடியாது. அப்போ அந்த செவ்வாயானவரும் இந்த சுக்கிரனும் எப்பையும் பங்கெடுத்தால்தான் உங்களுக்கு வந்து சுகத்தை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த வகையில் வந்து அந்த 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் அடைந்து காணப்படுகின்ற காரணத்தினால உண்மையிலேயே இந்த கன்னி சுக்கிரனுடைய இயல்பு வந்து உங்களுக்கு மிகுந்த காம சுகத்தை முழுமையாக அளிக்கக்கூடியதாக அது விளங்கும். இதிலும் குறிப்பாக 26/10/2025 அன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடக நவாம்சையில் போய் சுக்கிரன் விளங்குவார், அங்கே இருப்பார். அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ள குரு அவரும் கடக நவாம்சையில் தான் இருப்பாங்க. இந்த 2 பேரும் நவாம்சையில் வந்து 2 பேரும் ஒன்றிணைகின்றார்கள். அதில் 8ஆம் இடத்துக்கு உரியவனாகிய குரு பகவான் அங்கே உச்சம் பெறுகின்றார். ஆகையினால கண்டிப்பாக கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து அந்த கள ஒழுக்கமாக திறன் மனை நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக வேற்று இனம் வேற்று மதத்தை சார்ந்த மற்றொரு பெண் தொடர்பை வந்து இந்த இடத்துல வலிமையாக்கி விடும், தொடர்பை உண்டாக்கி விடும். இந்த 26/10/2025 29/10/2025 உள்ளாக அந்த தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் குருவும் சுக்கிரனும் கடக நவாம்சையில் இருப்பாங்க. அந்த எதிரியும் தான். அந்த எதிரியும்ங்கிறத அந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கு பதிலாக குரு இந்த இடத்துல. அதாவது எதிரியும் சேர்ந்தால்தான் அங்கே வந்து புணர்தல் என்ற ஒரு நிலை ஏற்படும். அதாவது தாம்பத்தியம், அந்த காம சுகத்தை அனுபவித்தல் என்ற ஒரு நிலை ஏற்படும். ஆக புதிய பெண் தொடர்பு நட்புகளை வந்து இந்த இடத்துல வலிமையாக்கும். இது குறிப்பாக ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள். இதே போல
அடிப்படை ரிஷப லக்னத்தில் பிறந்து இந்த மாதிரியாக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இது உண்மையிலே உங்களுக்கு ஒரு மன்மத யோகமாகத்தான் வாழ்நாள் முழுக்க விளங்கும். இப்போ நாம் பார்க்குறது கோச்சார முறையில் இந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது லக்னமாக ரிஷப லக்னமாக அமைந்து இந்த மாதிரி கடக நவாம்சை அதே போல் மகர நவாம்சை இந்த மாதிரி 2 கிரகங்களும் ஒன்றிணைந்து இருந்துச்சுன்னு சொன்னால், செவ்வாய் சுக்கிரன் அல்லது குரு சுக்கிரன் இணைந்து நவாம்சையிலே காணப்படுமேயானால் உங்களை பொறுத்தமட்டில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எப்பயுமே மன்மத சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பாக இருக்கும். பல பெண்கள் தொடர்புகளையும் அது உண்டாகும். இந்த மாதிரியாக அமையப்பெற்றது கோச்சாரத்தில் இது அமைந்திருக்கு. அதனால் அது குறிப்பிட்டு பர்டிகுலர் தேதியை உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது போக அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நீச்சபங்க ராஜயோகம், சந்திர கேந்திரத்தில் புதன் வரும் பொழுது இந்த சுக்கிரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அது குறிப்பிடத்தக்க ஒரு பெண் தொடர்பை அது உண்டாக்கும். அந்த மாதிரி தொடர்புகள் தொடர்ந்து உங்களை வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து வரக்கூடியவளாகவும் அது அமைவாள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய பயணம் என்பது அடுத்த வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆட்சி மூலத்திரிகோணமாக போயிருந்தார். இந்த ரிஷபத்திற்கு அதே சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி அவருக்கு திரிகோணத்தில் சனி அமைந்திருக்கின்ற காரணத்தினாலையும் ராகு அமைந்திருக்கின்ற காரணத்தினாலையும் ஆக தொடர்ந்து உங்களுக்கு இந்த இந்த கிட்டத்தட்ட 9/10/2025 முதல் கிட்டத்தட்ட 2 மாத காலத்திற்கும் இந்த பலாபலன்கள் பொருந்தும். பொதுவாக நம்ம போட்டிருக்கிறது கன்னி சுக்கிரன் அப்படிங்கிற கணக்குனால அது தேதி 3/11/2025 சித்திரை 3க்கு போயிருதுங்கிறதோடு அதோடு நிப்பாட்டியிருக்கிறேன். அதை தொடுத்து ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறுகின்ற காரணத்தினால வாழ்க்கையில் அந்த காம சுகத்தை முழுக்க முழுக்க பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் 9/10/2025 முதல் கிட்டத்தட்ட 9/12/2025 வரைக்கும் முழுமையான சுகத்தை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய தொடர்புகள், கேர்ள் ஃப்ரெண்ட் என்பது புதிய தொடர்புகளாக அமையும். உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதை கவனித்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய பொறுப்பாகும். இனி பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிள்ளைகளை பொறுத்தமட்டில் பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்தமட்டில் இந்த கன்னி சுக்கிரன் என்பது உடல் நலம், பெண்களை பொறுத்தமட்டில் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம், அல்லங்கில் மன ரீதியாக சில பிரச்சனைகள் போகலாம். அதனாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக எந்த விதமான மற்றவருடைய சொல்லுக்கும் கட்டுப்படாமல் உங்களுடைய சுய எண்ணத்தோடு போங்க. இந்த இடத்துல யாருடைய சொல்லையும் கேட்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி செயலாற்றுவது நல்லது. பள்ளி படிப்பு சிறப்பாகத்தான் இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. அதே போல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் காதல் அப்படிங்கிற கணக்கில் இந்த காலகட்டத்தில் அந்த காதல் என்பது புதிய முயற்சியாக இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். சுக்கிரன் நீசமடைந்த காலத்தில் காதல் அதாவது காதல் பண்ண வேண்டும், புதுசாக பண்ண வேண்டும்ங்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் அந்த 26/10/2025 29/10/2025 அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய காதல் நிலையான காதலாக அமையும். அதே போல் உயர்ந்த காதலாகவும் அமையும். வாழ்க்கையில் சந்திக்க முடியாத அளவிற்கு உயர்ந்த உன்னதமான ஒரு துணை அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகிறது அப்படின்னு அர்த்தமாகும். அந்த சந்தர்ப்பம் இயற்கையாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பம், ஒரு பெண்ணால் யோகம் ஆரம்பம்னு அர்த்தம். அடுத்தபடியாக ஏற்கனவே காதலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுடைய தன்னிலை இழந்து விடக்கூடிய நிலை வரும். ஆகையினாலே உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். அது ஏடகுடமான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி அது சிக்கலில் கொண்டு போய் விட்டு திருமணத்துக்கு கொண்டு போய் விடலாம். அது திருமணம் 2 வீட்டுக்காரன் சம்மதப்பட வேண்டும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக விலகி பழகி கொள்வது நல்லது. அதே போல் பேக்கப் ஆனவர்கள் அப்படிங்கிற கட்டத்தில் அந்த 26/10/2025
29/10/2025 மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அடுத்தபடியாக வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் முழுவதும் முடியட்டும். 3/11/2025 பின் சுக்கிரன் ஆட்சி மூல திரிகோணம் ஏறும் பொழுது வரன் நல்லபடியாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நல்லது. அடுத்தபடியாக கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு அவர்களை பொறுத்தமட்டில் தொழில், உத்தியோகம், வாணிபம் இவைகளெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது. இருந்தாலும் முன்னை விட இந்த கன்னி சுக்கிரனுடைய காலத்தில் உங்களுக்கு அறக்க பறக்க ஜோலிகளை நிறைய கிடைக்கும். சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதனால் பண வரவுகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், இளம் பெண்களுடைய மூலமாக, இளம் பெண்கள் தொடர்பு, அவர்கள் மூலமான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தேடி வரும். கன்னி சுக்கிரன் தான் பேரே தவிர அவர் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலும் 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தில் இளம் பெண்கள் மூலமாக, அவங்க மூலியமாக உங்களுடைய வியாபார தொடர்புகள் வலுக்கும், வியாபார பெருக்கம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு பின்ன இடையில் ஏற்படக்கூடிய தொடர்புகள், பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கள் தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எச்சரிக்கையோடு நீங்கள் பழக வேண்டும். அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக வயது வந்தவர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் ஏற்படலாம். சில பேருக்கு 60 கடந்தவர்களுக்கு, சில பேருக்கு மட்டும் உடல் உளைச்சல் ஏற்படுவதோடு மன உளைச்சலும் ஏற்படும். ஆகையினால எதிலும் அலட்டிக்கிடாமல் நிதானமாக நடந்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் உண்மையிலே உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே விளங்கும். பெண்களை பொறுத்தமட்டில், மாணவியரை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய கல்வியில், படிப்பில் மட்டும் முழுமையான ஆர்வத்தை செலுத்துவது நல்லது. காதலிக்கணும், அதில் காதலித்து கொண்டு இருப்பவர்கள், ஏற்கனவே வரன் தேடுபவர்கள், எல்லா பெண்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. 3/11/2025 பின் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக அமையும், வெற்றிகரமாக அமையும். அதுவரையிலும் பொறுமையாக இருப்பது நல்லது. அதாவது திருமணமான பெண்களை பொறுத்தமட்டில் இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சுகம் ரொம்ப திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த கொழுந்தனார், மாமன், மச்சான், அந்த மாமியார் இவருடைய இல்லல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகி நிற்கும். அந்த வகையில் உங்களுக்கு யோகம்தான். அது பின்ன ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறும் பொழுது இன்னும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சில பெண்களை பொறுத்தமட்டில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும் என்று இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தமட்டில் இது ராஜயோகத்தை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். அதில் இந்த கன்னி சுக்கிரன் பெருமையான யோகத்தை உன்னதமாக உண்டாக்கும். அதே சமயத்தில் ஆண்களால் ஏற்படக்கூடிய கூட்டணி வேண்டாம். அந்த பெண்ணுக்கு பெண் கூட்டணி செய்வது நல்லது. அந்த கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் நன்னா இருக்கும். அதே போல் கூட்டு தொழில் ஆகுமா அப்படின்னு சுய ஜாதகத்தில் பார்த்துக்கணும். கூட்டு தொழிலை வேண்டாம்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் மெனக்கெட்டு கூட்டு தொழில் போய் செய்யக்கூடாது. அதையும் பார்த்துக்கிட்டு செய்யுங்க. மொத்தத்தில் அந்த கூட்டு தொழில் ஆகும் என்று அடிப்படை ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் தொடங்குவது ரொம்ப சிறப்பாகவே அமையும். அடுத்தபடியாக குடும்பத்தில் உள்ள, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இந்த உத்தியோகத்தில் அதாவது உண்மையிலே வருமானம் உயர்வோ, இல்லைங்கில் நீங்கள் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரோ, அல்லங்கில் உங்களுக்கு ப்ரமோஷனோ, இதில் 3ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தியாக கிடைக்கும். அதே போல் அந்த பணிச்சுமை பெரும்பாலும் குறைந்துவிடும். கேட்ட சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தூரத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பணி அமைப்பு அருகாமையில் ஏற்படக்கூடியதாக அது அமையும். அடுத்தபடியாக குடும்பத்தில் உள்ள பெண்களை பொறுத்தமட்டில் கணவன் மனைவி உறவு பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் தான். என்றாலும் உங்களுடைய ஆன்ம பலம் கொஞ்சம் சற்றே தணிந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ஆகையினால புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரன் 3/11/2025 ஆட்சி மூல திரிகோணம் ஏறக்கூடிய காலகட்டத்திலிருந்து அது சிறப்பாக விளங்கும். அது வரைக்கும் அது சின்ன சின்ன ஒரு மன குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். அந்த குழப்பம் விலகிய பின் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும்.
இது போக வயது வந்த பெண்களை பொறுத்தமட்டில் சொந்த பந்தங்களிடையே நல்ல உறவாடி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். உங்களுடைய ஆத்ம ரீதியாக சில அனுபவங்களை ஏற்கனவே பெற்றிருப்பீங்க. பெண்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணக்கூடியதன் மூலமாக உங்களுக்கு மன இறுக்கம் விலகி மன தளர்வும் விலகும், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி கிடைக்கும். ஒருவருக்கொருவர் அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.